ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான். அதை எப்படி எக்ஸ்பைரி டேயில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு பிகினராக இருக்கிறீங்க, இப்போ தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா 2-3 விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். ஆப்ஷனை பொறுத்த மட்டும் எப்போதுமே உங்களை 0 பண்ணிடும். 2வது, ஆப்ஷன் பையிங்கில் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன் செல்லிங்க்கு இமீடியட்டாக நீங்கள் மாறிடணும். சரிங்களா? 3வது, ரொம்ப வேலிடான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எல்லாருமே ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆப்ஷன் பையரை பொறுத்த மட்டும் ப்ரீமியம் கரையும். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் அந்த அளவுக்கு இல்லை. எக்ஸ்பைரி டேயில் அதே மாதிரி ப்ரீமியம் கரையும் பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் போகணும், ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்க என்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறது அத்துப்புடியாக இருக்கணும், நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் முதல்ல சொல்லிக் கொடுக்குற விஷயமும் இந்த வெயிட்டேஜ் தான். ஏன்னா வெயிட்டேஜை பேஸ் பண்ணி யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சக்ஸஸ் வந்துடும். இன்னொன்று, நீங்கள் அப்பப்போ என்னோடய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க ப்ரீவியஸ் வீடியோவும் சேர்த்து பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது, ஒவ்வொரு விஷயத்தையும் வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ முதல் விஷயம், இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்ன அப்படின்னா எக்ஸ்பைரி டே. இன்றைக்கி 11ஆம் தேதி. இப்போ பேங்க் நிஃப்டியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 43,475 இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் வந்து அடிக்கடி 0 ஆகிட்டே இருக்கும். இந்த 0வை நான் நிறையா டைமில் எக்ஸிக்யூஷனில் நிறைய டைமில் நான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் எப்போவுமே ரெண்டையுமே செல் பண்ணியிருந்தீங்க. மார்னிங் ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ண, அதாவது பையிங்கில் எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன் வேணும், ஆப்ஷன் செல்லிங்கில் ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருந்தால் கூட சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ நான் எடுத்திருக்கிறதுல 5 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் நான் லோவே மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இருக்கிறதுலே அந்த 5 மினிட்ஸோட லோவை மார்க் பண்ணுறேன். இது வந்து கால் ஆப்ஷன். சரிங்களா? எனக்கு 145லேருந்து 74 போயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இதுலேயும் நான் வைக்கிறேன். $72 ஃபுல்லாகவே ப்ராஃபிட்டு. அதாவது உங்களுக்கு என்ன படிச்சிருப்பீங்க புக்கில், பேங்க் நிஃப்டி மேலே போகுதுன்னா கால் ஆப்ஷன் மேலே போகும், மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் என்ன ஆகும், மேலே போகும். இப்படி சொல்லி தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன, ரெண்டுமே உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. அதாவது புட்டும் ப்ராஃபிட்டில் இருக்குது, காலும் ப்ராஃபிட்டில் இருக்குது. இதனால தான் ஆப்ஷன் செல்லிங்கில் ரேஷியோ, அதாவது ப்ராஃபிட் ரேஷியோ, அப்புறம் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணுறதுல அனலைசிஸ் பண்ணுறது கம்மியாகவும் தொடர்ந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக. அதனால தான் எல்லாருமே இதில் போவாங்க. அப்போ என்ன பண்ணலாம், மார்னிங்கே நீங்கள் ரெண்டையுமே செல் பண்ணியிருந்தீங்க, ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி செல் பண்ணியிருந்தீங்கன்னா ரெண்டுலேயுமே நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருப்பீங்க. ஆனால் சிலவங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, சார் எதுலாம் வந்துட்டு 0 ஆகும் அப்படிங்கிறது தெரியாது அப்படிம்பாங்க. அவுட் ஆஃப் த மணி எல்லாமே 0 ஆயிரும். சரிங்களா? அப்புறம் நிறைய பேர் கொஞ்சம் யோசிக்க தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது பேங்க் நிஃப்டி எவ்வளோவில் இருக்குது, நிஃப்டி பேங்க்கு 43,400 இருக்குது. எதுலேயுமே ரெண்டுலேயுமே இந்த மணி எடுக்கணும், 300 பாயிண்ட்டுக்கு கீழே எடுக்கணும், 300 பாயிண்ட்டுக்கு மேலே எடுக்கணும். சரிங்களா? ஸோ 43,100, அதாவது இந்த மணி கால் ஆப்ஷனை எடுத்துக்கணும். சரிங்களா? அதனுடைய வேல்யூ. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் மேலே போகணும், 300 பாயிண்ட் கூட. ஏன்னா 400 இருக்குது, அங்கே 700ன்னு கொடுத்துருவேன். 3, அதாவது 4 3 7 300 பாயிண்ட் மேலே போயிட்டு 43,700 எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? இது புட்டுக்கு இந்த மணி, இது வந்து காலுக்கு இந்த மணி 43,100 அப்படிங்கிறது. இப்போது இது ரெண்டையுமே நீங்கள் பார்த்தாலும் சரி, சரிங்களா, 43,700 எடுத்துக்கிட்டாலும் சரி முதல் 5 மினிட்ஸில், அதே மாதிரி 416 எடுத்துகிட்டு ரெண்டையுமே நீங்கள் செல் அடித்தாலுமே ப்ராஃபிட்டில் தான் வரும். காலும் ப்ராஃபிட்டில் தான் வரும், புட்டும் ப்ராஃபிட்டில் தான் வரும். ஆனால் எவ்வளோ இது மாதிரி நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. சரிங்களா? நம்ம நிறையா அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒன்று தான், இதில் ஏதோ ஒன்றில் வந்து கொஞ்சம் லாபம் வரலாம், கொஞ்சம் நஷ்டம் வரலாம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் எப்போதுமே வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள, ரெண்டையுமே டைரெக்டாக செல் பண்ணக்கூடாது. எக்ஸ்பைரி டேயில் டைரெக்டாக அந்த தப்பு பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுங்கள், அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ நல்ல ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி
மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்சோடனே கால் ஆப்ஷனை, அதாவது புட் ஆப்ஷனை என்ன பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். மார்க்கெட் மேலே ஏறும்போது புட்டு கீழே இறங்கும். ப்ராஃபிட் கிடச்சுன்னா வெல் அண்ட் குட் எடுத்துருங்க. லாஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுங்கள், கால் ஆப்ஷனையும், அதாவது மார்க்கெட் கீழே சரியுது அப்படின்னா கால் ஆப்ஷனையும் செல் பண்ணுங்கள். சரிங்களா? நியூட்ரலாக ட்ராவல் ஆகிட்டுருக்கும் ரெண்டுமே. ஒரு தருணத்தில் உங்கள் 1000 ரூபாய் ஒரு லாஸ் இருக்குது அப்படின்னா அது நியூட்ரலாக ஒரு பாயிண்டில் வந்து நிற்கும். இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். மார்க்கெட் ஹவரில் வாட்ச் பண்ணுங்கள். இந்த 1000 ரூபாய் வரும்போது பிரேக் ஈவன் பாயிண்ட், லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, ஒரு பாயிண்ட் வரும்போது ரெண்டையும் என்ன பண்ணுங்க, விற்றுட்டு, அதாவது பை பண்ணிடுங்க. ஏன்னா செல் பண்ணிடுமா, பை பண்ணிட்டீங்கன்னா அந்த என்ட்ரி க்ளோஸ் ஆயிரும். அப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அன்னைய இடையில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணல, நீங்கள் 0 பாயிண்டில் கொண்டு வந்து விட்டுருப்பீங்க. கமிஷன், அந்த டேக்ஸ், அந்த விஷயம்லாம் எடுத்துக்கிட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பட் உங்களுக்கான ட்ரேடை வந்து எப்படி கொண்டு போகணும், ஒரு ப்ரொசீஜராக எப்படி கொண்டு போகணும், ஒரு ஃபோர்காஸ்டிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் என்ன எக்ஸிக்யூஷன் பண்ணாலும் எண்டாவது டேயில் நீங்கள் ஒன்று 0ல் இருக்கணும், இல்லை அப்படின்னா ப்ராஃபிட்டில் இருக்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா லாஸ் வந்து அதிகமாக ஏற்றுப்பாங்க. அதாவது இது இன்னும் ஏறும் நினைப்பாங்க, 5000 6000 லாஸ் ஆயிரும். ப்ராஃபிட் வரும்போது இமீடியட்டாக மேக் பண்ணுவாங்க, உருவாக்கி டக்குன்னு அந்த என்ட்ரியை க்ளோஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே பிகினருக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணுங்கள். வெயிட்டேஜை பேஸ் பண்ணி ஆப்ஷன் பையிங் பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சாலே போதும், யூ வில் பி சக்ஸஸ். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.